நம்ம சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் முடிஞ்சாச்சு. சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லோக்கியோட இயக்கத்துல கூலி திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு. எப்பவுமே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நடிகரோட பிறந்த நாள் வந்துட்டு வருது அப்படின்னா அவங்களோட புதிய திரைப்படம் ரிலீஸ் ஆகும், இல்லையா ஏதாவது ஒரு பழைய திரைப்படம் சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி போக்கிட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3 திரைப்படமா இருக்கட்டும், கில்லி அண்ட் அதே மாதிரி வந்துட்டு வாரணமாயிரம், இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் வந்துட்டு ரீரிலீஸ் செய்யப்பட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருச்சு. இந்த நிலையில தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் ஸ்பெஷலா அவரோட இப்போ பேசக்கூடிய சூப்பர் ஹிட் திரைப்படமான தளபதி திரைப்படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் செஞ்சாங்க. ரீரிலீஸ் செய்யப்பட்ட இந்த ஒரு திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. ரீரிலீஸ் செய்யப்பட்ட இந்த ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 17 வருடங்களுக்கு கடந்த நம்ம பில்லா திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்போ இணையதளத்துல வைரலா போய்கிட்டு இருக்கு. விஷ்ணுவர்தனோட இயக்கத்துல நம்ம தலா, அஜித், நயன்தாரா இவங்களோட நடிப்புல தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாச்சு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கக்கூடிய பில்லா திரைப்படத்தோட ரீமேக் தான் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு 2007ஆம் ஆண்டு முதல் பாகமும் 2012ஆம் ஆண்டு வந்து 2ஆம் பாகமும் வந்துட்டு வெளியாச்சு. ஆனா முதல் பாகத்தை காட்டிலும் 2வது பாகத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைக்காம இல்லையே கடும் விமர்சனங்களை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. இருந்தாலுமே இதுவரைக்கும் பில்லா திரைப்படம் வந்துட்டு வெளியாகி 17 வருடங்களை கடந்துருச்சு. இந்த நிலையில மொத்தமாவே எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு உலகளாவிய ரீதியில அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா இணையதளத்துல வந்து வைரலா போகுது. 48 கோடிக்கு மேலதான் வந்துட்டு வசூல் பண்ணிருக்கு பில்லா திரைப்படம். அந்த காலகட்டத்துல வெளியாகும் போது 48 கோடி வந்துட்டு வசூல் பண்ணிருக்கு பில்லா திரைப்படம். அதுவே அந்த பில்லா பாகம் 1 வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆனா எவ்வளவு வசூல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சூரியோட நெக்ஸ்ட் திரைப்படமா பாத்தீங்கன்னா அஜய் பாலாஜியோட இயக்கத்துல 45வது திரைப்படம் வந்துட்டு ரெடியாக போகுது. ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைச்சிருச்சு. முன்னாடியே கிடைச்ச தகவல்கள் படி பாத்தீங்கன்னா இவங்க நடிக்க போறாங்க, இவங்க மறுபடியும் கூட்டணி சேர்றாங்க அப்படின்லாம் நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணிட்டு இருப்போம். கிடைக்கிற தகவலை வச்சு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைச்சா அது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சூர்யா 45ல நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நடிகை வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்துட்டு தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. யாரது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகை த்ரிஷா தான். 6 திரைப்படத்துக்கு அப்புறமா 2 பேரும் பல வருடங்கள் கழிச்சு இணைஞ்சு இந்த ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நடிக்க போறாங்க. இருந்தாலுமே இதுல வந்துட்டு சூர்யாவுக்கு ஜோடியா தான் த்ரிஷா நடிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனா ஜோடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல. ஒண்ணு படத்தை பத்தின அப்டேட் அடுத்து கிடைக்கணும், இல்லைன்னா படமே ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி